ecosystem next question, explain structure of pond ecosystem. Book page number 158 எடுத்துக்கங்கம்மா. 158 stratification of pond ecosystem 5 மார்க்லையும் கேட்பாங்க. அதில் ஒரு 3 மார்க் கொஸ்டினே இருக்குது. ஸோ டயக்ராமாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். லிட்ரல் zone, limnatic zone, prefrontal zone போட்டுக்கணும். Based on the factors like distance from shore, ஷோர்னால் இந்த கரை ஓரம், இந்த பகுதி கரை ஓரம் உள்ள பகுதி, பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் எவ்வளோ தூரம் உள்ள நுழையுது, டெப்த் ஆஃப் த வாட்டருடைய ஆழம், டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல், அங்கே ஒரு இடத்துலையும் என்னென்ன பிளான்ட்ஸ் வாழுது அதை பொறுத்து 3ஆக பிரிச்சுருக்காங்க. 3 zonesஸாக பிரித்து வச்சுருக்காங்க. 1 2 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. லிட்ரல், லிம்னட்டிக், ப்ரெஃபரண்டல் zone. லிட்ரல் அப்படின்னா கரையோரத்தில், இந்த கரையோரத்தில் இருக்கு இல்லையா, இந்த பகுதி தான் லிட்ரல் zone. அடுத்தது லிம்னட்டிக் zone மேலே இருக்க பகுதி, ப்ரெஃபரண்டல் zone அடியில் இருக்க பகுதி, ஆழத்தில் இருக்க பகுதி. தி லிட்ரல் zone which close to the shore with shallow water regions. லிட்ரல் zoneனால் இது வந்து கரையோரத்தில் இருக்குது, ஷாலோ அப்படியே மேலே இருக்குது வாட்டர் ரீஜன். அதில் ஈஸி பெனிட்ரேஷன் ஆஃப் லைட்டு, சூரிய ஒளி ஈஸியாக இது வரைக்கும் வருது வருது. அப்போ இங்கே நிறைய ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ இட் வார்ம் அண்ட் ஆக்குபைட் ரூட்டட் பிளான்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல நிறைய பிளான்ட்ஸ்லாம் இருக்கும், ஸ்பீசஸ் நிறைய இனங்கள்லாம் இருக்கும். அந்த லிம்னட்டிக் zone refer to open water of the pond with an effective penetration of light and domination of planktons. அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நிறைய லைட் இங்கேயும் போகும், டாமினன்டான் இன் பிளாங்க்டான்ஸ்னால் நிறைய மிதவை உயிரிகள், பிளான்ட்ஸோடைய மிதவை உயிர்கள் நிறைய, பாசி ஆல்கைலாம் நிறைய இருக்கும். எஃபெக்டிவ் பென்சில் நல்ல லைட் இங்கே இது வரைக்கும் ஃபார்ம் ஆகுது லிம்னட்டிக் zone. The deeper region of pond below the limnatic zone is called prefrontal zone. Deeper region ஆழத்தில், குளத்தோட ஆழத்தில் இருக்க பகுதிக்கு பேர் தான் என்னென்னா prefrontal zone. இந்த பகுதிக்கு தான் என்ன பேருன்னா ஆழத்தில், ஆழத்தில் இருக்க அந்த பகுதிக்கு பேர் என்னென்னா prefrontal zone. which no effective light, அந்த அடியில் வந்து லைட்லாம் எதுவுமே இருக்காது, பெனிட்ரேஷன் இருக்காது. ஸோ predominance heterotrophic. அப்போ அங்கே யார் இருக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, ஹெட்ரோட்ராஃபிக் தான் இருப்பாங்க. ப்ரொடியூசர் தயாரித்த உணவை சாப்பிட்ற ஹெட்ரோட்ராஃபிக்ஸ் தான் இருப்பாங்க. த பாட்டம் ஆஃப் சூன் பாண்ட் இஸ் பென்திக்ஸ். அடியில் இருக்கிற குளத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பென்திக் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்குபைடு காமன்லி ஆர்கானிசம் பென்தாஸ். இது சொல்லி டீகம்போசர் தான் அங்கே இருப்பாங்க. அதாவது ஃபங்கி, பாக்டீரியா, சிதப்பைகள், பூஞ்சைகள், அவங்களாம் தான் இருப்பாங்க. இந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி எங்கே அதிகமாக இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய, ஒளி ஊடுருவக்கூடிய லிட்ரல் zone, லிம்னட்டிக் zone தான் இருக்கும். ப்ரெஃபரண்டல் zoneல் லைட்டு போகாதனால அங்கே அவ்வளோதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரேட் குறைவாக இருக்கும். ப்ரெஃபரண்டல் zoneல் ஏன் கேட்பாங்க, ப்ரெஃபரண்டல் zoneல் ஏன் ப்ரொடக்டிவ் ரேட் குறைவாக இருக்குது, ஏன்னா நோ பெனிட்ரேஷன் ஆஃப் லைட்டு அங்கே இல்லை, அங்கே ஹெட்ரோட்ராஃபிக்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எழுதணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது 5 மார்க்லையும் கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம், லிட்ரல் zone, லிம்னட்டிக் zone, ப்ரெஃபரண்டல் zone அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் நல்லா பெனிட்ரேஷன், இங்கே ஆர்கானிசம், ஸ்பீசஸ், பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ரெஃபரண்டல் zoneல் நோ லைட் பெனிட்ரேஷன். ஓகே, தேங்க்யூம்மா. நல்லா படிச்சுக்க இந்த கொஸ்டினை.